அது வந்து ஆகஸ்ட் 16க்கு அப்புறமா அது இருக்கும். அத வந்து அந்த கன்சர்ன் வந்து இவங்க வந்து பார்த்துக்க வேண்டியது தான். அதே மாதிரி ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள், மேஷராசி அன்பர்களுக்கு நம்ம வந்து ஒரு 75 மார்க் கொடுக்கலாம். This video sponsored by Level Up Learning Center. வணக்கம் நேர்களே. இப்ப நம்மளோட மிஸ்டர் ரமணன் அவர் இருக்காரு. வணக்கம் ஜி. வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா. சொல்லுங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஜூன் மாசமும் சரி, ஜூலை மாதமும் சரி ரொம்ப பயங்கரமா இருந்தது. எந்த இடத்துல பார்த்தாலும் வாரு, வயலன்ஸ், மனுஷங்க நிம்மதியாவே இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லார் மனசும் ஒரு பயன்றது ஒண்ணு வந்துருச்சு. எல்லா ராசிக்காரர்களுக்குமே பயன்றதும் ஒண்ணு வந்துருச்சு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரயாணத்துக்கு பயப்படுறாங்க. ஒரு பஸ்ல போக பயம், ஃபிளைட்ல போக பயம். என்ன நீங்க தெனாலி மாதிரி பேச ஆரம்பிச்சீங்க? நிஜமாவே ஜி, ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம், மேல இருந்து என்ன விழுங்குற ஒரு பயம் வந்துருச்சு மக்களுக்கு. எல்லாமே பயம். நின்னுட்டு இருந்தா எது வந்து மோதி நம்மள தள்ளிடும்ன்ற பயம். ஏம்மா போருமா முடியல. அந்த மாதிரிதான் ஜி இருக்கு. கடல்ல போய் நிக்கவும் பயம். சரி, ஒரு கும்பலா கூடி நின்று சாமியை கும்பிடலாம்னா அங்கேயும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இந்த ஸ்டாம்பிட் அது இதுன்னு. சோ ஒரு எங்க பார்த்தாலும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாசமாவது இதெல்லாம் கம்மியாகுமா? கம்மியாகும்னு உங்க வாயால சொல்லுங்க ஜி. கம்மியாகும். சில விஷயங்கள்ல கம்மியாகும், சில விஷயங்கள் நீடிக்கும். நீடிக்கும், தொடரும்ன்றீங்க. அப்படிதான் இருக்கு. எனக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய கிரகச்சாரத்துல இருக்கக்கூடிய பெரிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. இப்ப வாழ்க்கையில எப்படி நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும் சிரிப்போம், அதே மாதிரி அழுகையும் இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே இருக்கு நமக்கு. ஸோ பாசிட்டிவான காம்பினேஷன் என்னதுனாக்கா, குரு வந்து மிதுனத்துல இருக்கிறது, அது கூட இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் சேருவது. நெகட்டிவான அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னாக்கா, செவ்வாயும் சனீஸ்வரம் நேர் ஆக பார்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ். அதுலயும் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருந்து ராகுவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலாக ஒரு அமைப்பு வரும். ஜூன் 21க்கு அப்புறமாவே வந்து நமக்கு வந்து செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடிய ஒரு சூழல். ஸோ இந்த ஜூன் மாசத்துலேருந்து அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் நீடிக்கும். வார்லைக் சினாரியோ நீடிக்கும். அதே மாதிரி நிறைய வாலட்டாலிட்டி இருக்கும். எதுலெல்லாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஏவியேஷன் செக்டர்ல, ஆயில் அண்ட் கேஸு, ஸ்டீலு, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள், மெடிக்கல், டிஃபென்ஸ், எஸ்பெஷலி நமக்கு வந்து டிஃபென்ஸ் இதில் வந்து நிறைய விஷயங்கள், பாலிசி மேக்கிங், டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஆகஸ்ட் 16க்கு அப்புறமா நடக்கும். அதே மாதிரி புது விதமான மருந்து கண்டுபிடித்தல், மெடிசன் ஃபீல்டில், அதே மாதிரி ஏவியேஷன் ஃபீல்டில், டிஃபென்ஸ் இதில், இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நடக்கும். ஒரு வார்லைக் சினாரியோவும் இருக்கு. ஆனா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு. இந்தியா இதுல ஏதாவது பாதிக்கப்படுமா? எப்பா, இந்தியா இந்த உலகத்துக்குள்ள ஒண்ணுதானே. கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு ஒரு மேஜர் ரோல் இருக்கு. இப்போ எந்த டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் இந்தியாவை விட்டுட்டு ஒரு டெசிஷன் மேக்கிங் எந்த வேர்ல்ட் கண்ட்ரிலையும் எடுக்கிறதுக்குரிய ஒரு வி ஹவ் பிகம் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து உயர்த்தின்னு இருக்கோங்கிறதுனால அந்த ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சீரியஸ் டெசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். பொலிட்டிக்கல் சினாரியோஸ் நிறைய அப் அண்ட் டவுன் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் வரலாம். இதெல்லாம் வந்து இந்த இந்த நேரத்துல இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் கிரகச்சாரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆகஸ்ட் மாசம் சொல்லும்போது நமக்கு தமிழ் தேதி இங்கேயும் அங்கேயும் வர்றதுனால நம்ம வந்து பாதி கடகராசியில சூரியன் இருப்பார். பூச நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு மேக்சிமம் டைம் வந்து நமக்கு வந்து ஆயில்யத்துல இருப்பார். ஆகஸ்ட் 16க்கு அப்புறமா மக நட்சத்திரத்துல மேக்சிமம் டைம் இருப்பார். கடைசி எண்ட் ஆஃப் த மந்த்துக்கு வரும்போது பூரம் வரைக்கும் வந்துருவார். அதே மாதிரி புதன் வந்து கடகத்திலேயே இருப்பார். அவர் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து பூசத்துல வக்கர நிவர்த்தி ஆகி ஆயில்யம் தாண்டி வருவார்.
அதே மாதிரி நமக்கு வந்து கேது வந்து சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு, பூர நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் வந்து நமக்கு வந்து உத்தரத்திலேருந்து ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் மூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. இங்க வந்து ராகு பகவான் வந்து இதுல இருப்பார். பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வக்கரமான கிரகம் வக்கரமாகவே இருப்பார். சனீஸ்வரர் வந்து நமக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வக்கரம் ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலா நமக்கு ஜூலை 13 இருந்தே வக்கரம் ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து இதுல மிதுனத்துல வந்து சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருவாதிரையிலேருந்து ஆரம்பிச்சு புனர்பூசம் ஃபுல்லா கிராஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஃபுல் எண்டு வரைக்கும் வந்துடுவார் இவர் குரு பகவான். நினைக்கிறேன் சுக்கிரன் வந்து பூசம் வரைக்கும் மூவ் ஆகுறார் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் பேசிக் கிரகச்சாரம் இந்த மாசத்துக்குரிய ஒரு அமைப்பு. சொல்லுங்க. இப்ப வர ஆகஸ்ட் மாசம் மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மேஷ ராசின்னு சொல்லும்போது நமக்கு வந்து செவ்வாயினுடைய ஆண் வீடு. அது வந்து காலபுருஷன்ல முதல் வீடு, தலைமை தாங்கக்கூடிய வீடு. அங்க வந்து நமக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம், பரணி, கார்த்திகை ஒரு பாதம் உள்ள ஒரு வீடு. ஸோ இவங்களுக்கு லக்னாதிபதி வந்து 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். சனீஸ்வரருடைய பார்வையோட இருக்கார். இவங்களோட ஆரோக்கியத்தை இவங்க வந்து கவனிச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான டைம் இது. நிறைய விஷயங்கள், அதுவும் தொழில் பார்க்கும் நண்பர்களுக்கு வேலை மாறுவது இல்ல போவது அப்படிங்கிற 2 விஷயமும் நடக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு. புது எம்ப்ளாய்மெண்ட்டுக்குரிய ஒரு சான்ஸும் இந்த டயத்துல வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க 3ஆம் இடத்துல வந்து இவங்களுக்கு பாக்யாதிபதியான குரு பகவானும் குடும்பாதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ நிறைய விஷயங்கள் இவங்களுடைய கம்யூனிகேஷனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதனால ஒரு இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடைக்கும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் ஒன்று இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் டிராவலும் ஒன்று இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய சகோதரிகள், இளைய சகோதரிகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் தான் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். 12ஆம் இடத்துல வந்து வக்கரமான சனீஸ்வரர் இருக்கிறதுனால கொஞ்சம் விஷயங்கள் வந்து திடீர்னு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இவங்களுக்கு வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தையும் இவங்க வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த டயத்துல இருக்கலாம். இல்ல மெயினா என்னதுனாக்கா, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகி கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் இருக்கு. மூத்தவர்கள் ஆரோக்கியம் கண்டிப்பா இவங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி இவங்களுடைய மனசு, புத்தி எல்லாமே வந்து இவங்களுடைய குழந்தைகளை நாடி செல்லக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். அது வந்து ஆகஸ்ட் 16க்கு அப்புறமா அது இருக்கும். அத வந்து அந்த கன்சர்ன் வந்து இவங்க வந்து பார்த்துக்க வேண்டியதுதான். ஆனா அதனால ஒண்ணும் பெரிய பீதி அடைய வேண்டிய ஒரு சூழல் இல்லை. ஆனா நமக்கு வந்து ஆகஸ்ட் எண்டுக்கு வரும்போது 31ஆம் தேதிக்கு வரும்போது இப்போ பூர்வ நட்சத்திரத்துக்கே வருவார் சூரியன். அப்போ கொஞ்சம் ஒரு ஹெல்த் கன்ஸ்ட்ரெயின், குழந்தைகளுடைய ஆரோக்கியம்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கன்சர்னா இருக்கும். அது வந்து மந்த் எண்ட் நமக்கு வந்து ஆகஸ்ட் 30th வாக்குல 29th வாக்குல பூர நட்சத்திரத்துக்கே வருவார். அப்பதான் கொஞ்சம் கன்சர்ன் இருக்கும். அது ஒன்றும் பெரிய மேஜர் கன்சர்ன் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஃபீவர் மாதிரி ஏதாவது வந்து போகும். அதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடியது. டிஸ்டன்ஸ் டிராவல் இருக்கு. அதே மாதிரி ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள், ரிசர்ச் ஓரியன்டட் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த டயத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு புது வரவு, ஃபேமிலியில ஒரு குழந்தை வரவு அப்படிங்கிறது இந்த இந்த காலகட்டத்துல இருக்கு. ஃபர்டிலிட்டி டெஸ்ட் எல்லாம் பாசிட்டிவா முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த நேரத்துல இருக்கு. அப்புறம் சொத்து இந்த மாதிரி புதுசா ஏதாவது வாகனம் அது வரையலாம் அமைப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? வாகனம், சொத்து வாங்குறதுக்குரிய அமைப்பு வந்து அக்டோபருக்கு அப்புறமா இருக்கும். ஓகே. பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இப்போ வந்து சில விஷயங்கள் இவங்க வந்து மூவ் பண்ணலாம். பழைய ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதற்குரிய அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். அதுலயும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆகஸ்ட் 11க்கு அப்புறமா விற்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும். கல்யாணத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கவங்களுக்கு கல்யாணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பீரியட் தான். ஒரு அமைப்பு அமையும். ஒரு மேட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா கல்யாணம் வந்து நமக்கு வந்து அக்டோபருக்கு அப்புறமா பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஓகே. ஸோ
நல்லதாவே இருக்கு. எல்லாமே நல்ல- நல்லதா தான் நல்ல- இருக்கு. சொல்லுங்க ஜி, முடிக்கும் போது ஆரம்பிச்சிட்டீங்களா? கண்டிப்பா நேயர்களுடைய விருப்பம். எவ்வளவு தருவீங்க நீங்க 100க்கு மேஷராசி அன்பர்களுக்கு? மேஷராசி அன்பர்களுக்கு நம்ம வந்து ஒரு 75 மார்க் கொடுக்கலாம். பிரமாதம். 75 மார்க் கொடுத்திருக்காரு. மேஷராசி அன்பர்களே, சந்தோஷமா இருங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எல்லாம் நல்லதாவே சொல்லியிருக்காரு. அப்படியே நம்புவோமாக. நன்றி, வணக்கம்.